சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவில் 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானில் இஸ்ரேல் விட்டுச் சென்றிருக்கின்ற விடயம் ஈரானுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக மாறியிருப்பதோடு நெதன்யாகுவுக்கு பெரிய தலைவலியாகவும் மாறியிருக்கிறது. இவற்றுக்கிடையே அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. மறுபுறம் அழிவுகரமான அணுகுமுறை குறித்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இதற்கிடையே யூதர்களை இலக்கு வைத்து ஈரானுக்காக உளவு பார்த்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இறுதியாக ரஷ்யாவினுடைய முழு கட்டுப்பாட்டில் உக்ரைனின் லுஹான்ஸ் பகுதி சென்றிருக்கிறது. இந்த விடயங்கள் குறித்து தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் 60 நாள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த தகவலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் டிரம்ப் பதிவிட்டிருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையேயான போரில் பாலஸ்தீனர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 60 நாள் காசா போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று டிரம்ப் கூறியிருப்பது முழு அளவிலான போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான கதவுகளை திறந்துவிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இவற்றுக்கிடையே 12 நாள் போரின் போது இஸ்ரேல் ஈரான் மீது பெரிய தாக்குதல்களை நடத்தி ஈரானுக்கு ஒரு பெரிய புதையலை விட்டுச் சென்றிருக்கிறது. அது உண்மையில் ஒரு புதையல் அல்ல, ஆனால் மிக உயர்ந்த தரமான அதிநவீன ராணுவ வன்பொருள். உண்மையில் இஸ்ரேல் அதன் நூற்றுக்கணக்கான அதிநவீன ட்ரோன்களை ஈரானில் விட்டுச் சென்றிருக்கிறது. ஈரான் இப்போது அவற்றை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து வருகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டிய எடியோத் அக்ரோனோத் $100 மில்லியன் மதிப்புள்ள ட்ரோன்கள் ஈரானிய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இப்போது ஈரான் அவற்றை பற்றி ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பெரும் பதற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஈரான் இந்த ட்ரோன்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யும் என்று ஊகிக்கப்படுகிறது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது ஒரு பொருளை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஆராய்ச்சி செய்யப்படும் செயல்முறை. எளிமையாக சொன்னால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது சிறந்த தயாரிப்பை நகலெடுத்து அதே போன்று புதிய ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு வழி. இதில் உரிமம் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இதனால் ஏற்படாது. உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பில் பயன்படுத்தப்படுகின்ற நடுத்தர தூர ஹெர்ம்ஸ் ட்ரோன்களை இஸ்ரேல் ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர FPV அதாவது முதல் நபர் பார்வை மினி குவாட்காப்டர் ட்ரோன்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவை மிகச் சிறியவை என்பதோடு வெடிபொருட்களால் நிரப்பப்பட்டவை. இவை ஒரு நொடியில் அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை. ரஷ்யா மீதான தாக்குதலில் உக்ரைன் இதை அதிகம் பயன்படுத்துகிறது. ஈரான் ஏற்கனவே அமெரிக்க RQ-170 தலைகீழாக மாற்றியிருக்கிறது. இப்போது அதே அடிப்படையில் ஒரு புதிய ஸ்டெல்த் ட்ரோனை உருவாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் FPV மற்றும் நிலையான இறக்கை ட்ரோன்கள் திருட்டுத்தனமாக காற்றில் நுழைந்து இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அடைந்து குழப்பமடைய செய்யலாம். ஹெர்ம்ஸ் போன்ற ட்ரோன்கள் நீண்ட தூர உளவு பார்க்க முடியும். அவை ஏவுகணை மையங்களை கண்காணிக்க முடியும் என்பதோடு S-171 சிமோர்க் போன்ற ட்ரோன்கள் போரின் போது வான்வழி தாக்குதல்கள், மின்னணு போர் மற்றும் ஏவுகணை ஏவுதல்களுக்கு உதவும். இது மட்டுமல்லாமல் ஈரான் அதை உருவாக்கினால் அதை விற்று அதன் மூலம் வருமானம் பெறவும் ஈரானுக்கு முடியும். இதனால் தற்போது இந்த விடயம் இஸ்ரேலுக்கு பெரிய தலையீடியாக மாறியிருக்கிறது. இவற்றுக்கிடையே அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து ஈரான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஃபதேமே மொஹஜரானி கூறுகையில், ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்டிருக்கின்ற சேதத்தை மதிப்பீடு செய்து வருகிறோம். அந்த தாக்குதலால் கணிசமான பாதிப்பு ஏற்பட்டாலும் அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளையும் பரிசீலித்து வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது உடனடியாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைக்கு இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை ஈரானுடன் பல ஐரோப்பிய நாடுகள் அழிவுகரமான அணுகுமுறையை முன்னெடுப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா ஹெல்லாசுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய வான்வழி போர்
தொடர்பாக சில ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டையும் அராக்சி விமர்சித்திருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு குறிப்பிட்ட சில நாடுகள் ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் எந்த நாடுகளை அவர் குறிப்பிடுகிறார் என்று தெளிவாக கூறவில்லை. சமீபத்தில் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த ஜேர்மன் உள்விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போருக்கு பிறகு ஒரு மூத்த வெளிநாட்டு அதிகாரி அந்த நாட்டுக்கு செல்வது அதுவே முதல் முறை. ஈரான் ஏவுகணை தாக்குதலால் உருக்குலைந்து போன இஸ்ரேல் பகுதிகளை பார்வையிட்ட அவர் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். முன்னதாக ஜூன் 17ஆம் தேதியன்று கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டினிடையே ஜேர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவிக்கையில் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் நம் அனைவருக்குமான மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பெர்லினில் உள்ள யூத பகுதிகள் மற்றும் தனிநபர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து ஈரானுக்கு உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் டென்மார்க் நாட்டவர் ஒருவர் டென்மார்க்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படுவார் என்று ஜேர்மன் மற்றும் டென்மார்க் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஜேர்மன் தனியுரிமை விதிகளின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த நபர் யூதர்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட ஜூன் மாதத்தில் 3 குடியிருப்புகளை உளவு பார்த்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மேலும் ஆண்டு தொடக்கத்திலேயே அவர் ஈரானிய உளவுத்துறையிடமிருந்து உத்தரவு பெற்றிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் செவ்வாய்க்கிழமையன்று ஈரானிய தூதருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சந்தேகம் உறுதி செய்யப்பட்டால் அது உலகெங்கிலும் இருக்கின்ற யூதர்களுக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் ஒரு மூர்க்கத்தனமான சம்பவமாக இருக்கும் என்று ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் ஜோகன் வடேஃபுல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பெர்லினில் உள்ள ஈரானிய தூதரகம் இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்ற மற்றும் ஆபத்தானவை என்று நிராகரித்து அவை ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து திசை திருப்பும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறது. வெளியான தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் ஜேர்மன் இஸ்ரேலிய சங்கத்தின் தலைமையகம் மற்றும் ஜெர்மனியில் உள்ள யூதர்களின் மத்திய கவுன்சிலின் தலைவர் ஜோசப் ஸ்கஸ்டர் அவ்வப்போது தங்கியிருப்பதாக கூறப்படுகின்ற ஒரு கட்டடம் உள்ளிட்ட பகுதிகளின் புகைப்படங்களை எடுத்திருக்கிறார். தற்போது கைதாகி இருக்கின்ற அந்த சந்தேக நபர் ஜூலை 23ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக உக்ரைனின் லுகான்ஸ்க் பிராந்தியத்தை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்திருக்கிறது. உக்ரைனின் லுகான்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி 2022இல் ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்துக் கொண்ட இந்த பகுதியை மாஸ்கோவின் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டதாக அறிவித்திருக்கிறார். கிரெம்ளினால் நியமிக்கப்பட்ட பிராந்திய தலைவர் லியோனிட் பாசெக்னிக் ரஷ்ய அரசு ஊடகத்திடம் லுகான்ஸ்க் இப்போது முழுமையாக விடுவிக்கப்பட்டுவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கூற்று உறுதிப்படுத்தப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு மேலான மோதலுக்கு பிறகு லுகான்ஸ்க் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் முழுமையாக வருகின்ற முதல் உக்ரைனிய பிராந்தியமாக மாறும். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமோ அல்லது உக்ரைனோ இந்த கூற்றை உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. லுகான்ஸ்க் மற்றும் பிற உக்ரைனிய பகுதிகள் மீதான ரஷ்யாவின் உரிமை கோரல்கள் சட்டவிரோதமானவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் உக்ரைன் தொடர்ந்து கூறி வருகிறது. மேலும் இந்த பிராந்தியங்கள் மீதான ரஷ்ய இறையாண்மையை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் உக்ரைன் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.